ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட இருக்க நார்மல் சாரியை எப்படி ரிலேட்டிவ் வியர் சாரியாக மாற்றலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு குண்டூசி குத்தி வச்சுக்கிட்டோம். குண்டூசி குத்தி வச்சுக்கிட்டு அந்த குண்டூசியை எடுத்துகிட்டு அப்புறமேட்டுக்கு அது மேலே வந்து ஒரு 2 or 3 ஸ்டிச்சஸ் வந்துட்டு நம்ம போட்டோம்னா அது வந்துட்டு பிரியாமல் இருக்கும். நமக்கு வந்து அது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்துட்டு எவ்வளோ அழகாக நமக்கு வந்துட்டு பரிமாணமாக இருக்குன்றது. அது நமக்கு வந்துட்டு பிரியாது. நமக்கு எந்த அர்ஜென்ட்டான வேலையில் கூட நம்ம எடுத்து கட்டிக்கிட்டு போகலாம். அடுத்து சென்டர் ப்ளீட் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த நிறைய உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் மொத்தமாக பஞ்ச் ஆஃப் கிளாத்தை உள்ளே இது பண்ணாமல் இந்த மாதிரி ப்ளீட்டடாக எடுத்து வச்சுட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட்டு வச்சுட்டோம்னா அது நமக்கு வந்துட்டு பஞ்ச் ஆஃப் கிளாத் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியாது. நமக்கு கட்டிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டிட்டு போகும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அர்ஜென்ட்டான வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கும்.